ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டோஸ்லெட் பேப்பர் 1ல் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இல்லை கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும். இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1986ல், பட் அது எப்போ வந்து எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட், அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்களா இஸ் த என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதான் பார்த்திங்கன்னா இந்த மெயின் அப்ஜெக்டிவ் இது வந்து டெவலப் பண்ண காரணமே இதுதான். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் எந்த இயரில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1974. இதுக்கான கொஷின்ஸ் வந்து வரலாம். அண்ட் தென் ஏர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 தான் இது வந்து வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல், இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸில் இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். 48A அண்ட் 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதோடைய இட் இஸ் டியூட்டி ஆஃப் நாட் ஒன்லி த ஸ்டேட். அதாவது இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, ஆர்டிக்கல் 48A அண்ட் தென் 51(1) தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும், ப்ரொடக்ட் பண்ணும். என்விரான்மெண்ட், வேர்ல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கலில் தான் வந்துச்சு. இந்த ஞாபகம் வச்சுக்கணும் 48A அண்ட் 51A. இப்போ இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சில டைமில் கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கூட வரலாம். த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2010, அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷன் வந்து ஏர் அண்ட் ப்ரிவென்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் வந்து 1981, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1974. அண்ட் தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இருந்தது. இப்போ என்னென்ன லாஸ் வந்து இது என்விரான்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்தது. அதர் லாஸ் 1927. அப்புறம் வேர்ல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. அது அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாக வந்து 2002 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன்ற அமெண்ட்மெண்ட்டே நமக்கு வந்து வந்தது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டு 1980, பப்ளிக் லியபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991, ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2001, the scheduled tribes and other traditional forest dwellers recognition of forest rights act 2006. இது வழி இல்லை, நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான் அப்படின்னு பார்ப்போம். இந்த நேஷ்னல் பிளான் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, NAPCC, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆஃப், சிலவட்ட அப்ரிவேஷனில் கூட நமக்கு வந்து கேட்கலாம். இது வந்து எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 30, 2008 தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச் வந்து எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மிஷின்ஸ் வந்து இருக்குது கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக. என்னென்ன மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் சோலார் மிஷின், நேஷ்னல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிட்டட், நேஷ்னல் வாட்டர் மிஷன், நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 இது கொடுத்துட்டு அதில் எது வரும்னு கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் ஏ க்ரீன் இந்தியா, நேஷ்னல் மிஷன் ஃபார் ஏ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷ்னல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 மிஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சோடைய 8 மிஷின்ஸு. அந்த 8 மிஷின்ஸுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் 1987 ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து கூட நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா 46 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. 200 கண்ட்ரிஸ் வந்து நியர்லி ஓசோன் டிப்ளிகேஷன்ஸ். இது எதுக்காக இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டாவே நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்குன்னா ஓசோன் டிப்ளிகேஷனுக்காக, அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக 46 கண்ட்ரிஸ்
அண்ட் தென் நியராக பார்த்தீங்கன்னா 200 கண்ட்ரிஸ் வந்து இது ஓசோன் டிப்ளிகேஷன் வந்து அடாப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால செப்டம்பர் 1987 பார்த்து இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ரிசர்ச் வந்து யார் பண்ணாங்க, இந்த மான்ட்ரியல் புரோட்டோகாலை எப்படி வந்துச்சுன்னு ரிசர்ச் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோபல் லாரெட்டி ஷெர்வுட் ரவுலாட் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா 1970 இது வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோரியல் ரேடியேஷன் அண்ட் குளோரின் ரேடிக்கல்ஸ் 2 ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஓசோன் டிப்ளிகேஷன் வருதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைகலண்ட் அமெண்ட்மெண்ட் இது வந்து வேர்டே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம. இது கூட கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு எதுக்கான அமெண்ட்மெண்ட் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகாலில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரோ கார்பனோட அமெண்ட்மெண்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா கைகாலி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு எப்போ வந்து இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 1, 2019 தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான புரோட்டோகால்ஸ், இதுலேயே கொஷின்ஸ் வந்து நிறைய வரும். கைட்டோ புரோட்டோகால். இந்த கைட்டோ புரோட்டோகால் என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் இன்டர்நேஷ்னல். இது எதுக்காகனா க்ரீன் ஹவுஸ் கேசஸ் டு ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேசஸ். மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் டிப்ளிகேஷன். கைட்டோ புரோட்டோகால் எதுனா ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேசஸாக யூஸ் பண்ணோம். இது எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2005 தான் கொண்டு வந்தாங்க. 16th February 2005 தான் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக இந்த மேஜர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அதாவது ரெடியூசிங் த க்ரீன் ஹவுஸ் கேசஸ்க்காக தான். இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக இதுவும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் எக்ஸோஃப்ளூரைடு, ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ், பர்ஃப்ளூரோ கார்பன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேசஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிறது. இந்த கைட்டோ புரோட்டோகால் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் 150 கண்ட்ரிஸ் வந்து 1997 தான் பார்த்தீங்கன்னா இதோட சீரியஸ்னஸ் வந்து அதிகமாக இதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இப்போ இந்த கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எதை பேஸ் பண்ணிக்கு இஸ் ஆல்சோ நோன் அஸ் த மல்டிலேட்ரல் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இஸ் ஏ மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேட்ரல் சொல்லலாம். இது வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா December 1993 1993 தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்த் சப்மிட் நான் ஞாபகம் வச்சுக்கணும். எர்த் சப்மிட் இன் ரைடோ டி ஜெனாரியோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 1992 வந்து இது வந்து பற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து ஆத்தரைஸ்டாக எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா December 1993 தான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் லொக்கேட்டட் அட் மான்ட்ரியல், கனடா. இந்த சீக்ரெட் ஆஃபீஸ் இதோடைய செக்ரியேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல், கனடாவில் தான் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சில நேரத்தில் இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு வந்து கேட்கலாம். த மெயின் அப்ஜெக்ட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டு அச்சீவிங் த கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி தான் இதோட மெயின் எய்ம் இந்த கன்வென்ஷனல் பயோடைவர்சிட்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கோல்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த கன்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த கன்வர்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஆர் டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி, the sustainable use of its component, and then fair and equitable sharing of benefits arising from genetic resources. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கோல்ஸு. இதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்டேஜினா புரோட்டோகால் அண்டு நகோயா புரோட்டோகால்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த கார்டேஜினா புரோட்டோகால்னால் பயோ சேஃப்டின்னு அர்த்தம். இந்த புரோட்டோகாலை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம நிறைய படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய கொஷின்ஸு நெட்டாக ஸ்லெட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார்டேஜினா புரோட்டோகால் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பயோ சேஃப்டியை பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எத்தனை மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னு பார்க்க தான் LMO அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் வந்து 11th September 2003 தான் வந்தது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நகோயா ப்ரோட்டோகால். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ABS அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இது எப்போ பார்த்தீங்கன்னா 2010 நகோயா வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஜப்பானில் தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2010 தான் இந்த ப்ரோட்டோகாலை அக்செப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியோ சப்மிட். இந்த ரியோ சப்மிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த எர்த் சப்மிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 1992 பார்த்திங்கன்னா ரியோ டி ஜெனாரியோ பிரேசிலில் பார்த்திங்கன்னா 150 கண்ட்ரிஸ் வந்து இதை அக்ரி பண்ணுறாங்க. இது எதுக்காக மேஜராக அப்படின்னு பார்த்தோன்னா
பயோடைவர்சிட்டிக்காக இந்த ரியோ சம்மிட் ஆர் எர்த் சம்மிட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. climate change and then forest production, sustainable development இதான் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த ரியோ சப்மிட்காக இருக்கிறது. இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியோ சப்மிட்டை ரியோ ஜெனாரியா எர்த் சப்மிட் சொல்லலாம், இல்லை ரியோ சப்மிட்டும் சொல்லலாம், இந்த ரியோ கான்ஃபரன்ஸும் சொல்லலாம், இல்லை எர்த் சப்மிட்டும் சொல்லலாம். இப்போ அந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுலேயே சம்டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ 2012 தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டேபிள் யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சப்ஸ்டேபிள் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியோவில் வந்தது. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லுவீங்க. அதுக்கான நேம் அந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன ஞாபகம் வச்சுன்னா Rio+20 ஆர் ரியோ எர்த் சப்மிட் 2012 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 13 to 22 ஜூன் வரைக்கும் அது வந்து ஹெல்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் கிளைமேட் சேஞ்ச், அதாவது குளோபல் வார்மிங் பார்த்தீங்கன்னா 1.5 ஆர் பிலோ 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, சேவ் பண்ணணுன்றதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரிலேருந்து 1.5 வரைக்கும் அது கன்வெர்ட் ஆச்சு. இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ ஃபோர்ஸாக வந்து என்ட்ரு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து வந்தது. நெக்ஸ்ட்டு அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலியன்ஸ் ஐஎஸ்ஏன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் தான் இது வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கான்ஃபரன்ஸ், ஓகேவா. டூரிங் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் இஸ் பாரிஸில் 2015 தான் இது வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு சப்மிட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி மார்ச் 11, 2018 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்மிட் வந்து வருது. இதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி, நம்ம சோலார் எனர்ஜி காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணோம். இது வந்து நிறைய கேட்பாங்க, அது ஐஎஸ்ஏ முக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் செக் ஆன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது இவங்க தான் வந்து செக் பண்ணணும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கிளைமேட் சேஞ்சுக்கு. இந்த அலையன்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஐஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பாடி டு ஹேவ் இட் சீக்ரெட் ஆஃபீஸ் இன் இந்தியா. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாடி நம்ம இந்தியாவில் இருக்கிறது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் ஃபவுண்டர் அண்ட் ஹோஸ்ட் ஃபார் த அலியன்ஸ் ஆஃப் கமிட்டட் ப்ரொடியூசிங், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 165 GHz எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ரினியூவல் ரிசோர்ஸஸ் 100லேருந்து எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 175 வரணும். வுட் பி பை த சோலார் எனர்ஜி 2022 அதுக்குள்ளே வரணும். அப்போது அது இப்போயும் அதே லெவலில் தான் அது வந்து இருக்குது. த ஐஎஸ்ஏ வாஸ் லான்ச் அட் த யுனைடெட் நேஷனல் கிளைமேட்ஸ். இது வந்து எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷனல் கிளைமேட்ஸ் கான்ஃபரன்ஸ் எந்ததில் பாரிஸில், ஞாபகம் வச்சுக்கணும், பாரிஸில் 2015. யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து 3 பேர், மிஸ்டர் நரேந்திர மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர், அண்ட் தென் மிஸ்டர் ஃப்ரான்ஸ்கோசிஸ் ஹோலண்டியா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸு அவர், மிஸ்டர் பான் கி மூன் த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஏன்றதை பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்க மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்கன் அக்ரிமெண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2010 தான் வந்துச்சு. இது எதுக்காகனா சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுக்காக தான் யூஸ் பண்ணோம். இது எப்போ ரீச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 மெக்சிகோவில் கான்கன் என்ற சிட்டிலேருந்து இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்பான் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2011. இதுவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொண்டு வராங்க. யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஆர் கிளைமேட் சேஞ்ச் எப்படி தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து இந்த டர்பன் கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளைமேட் சேஞ்சு. இல்லை என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் அண்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கைட்டோ ப்ரோட்டோகால், பேலி ஆக்ஷன் பிளான், கன்கன் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்க்கு கீழே வருது. இப்போது இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. இதை வந்து நம்ம வந்து படித்து தான் ஆகணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.